சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் 2 பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சதுக்கு அப்புறமா அடிக்கடி பொது நிகழ்ச்சிகளில் ஒன்றா கலந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ரீசெண்டாக கூட ஒரு கான்சர்ட்டில் கலந்துக்கிட்டு 2 பேரும் பாடியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ 2 பேரும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரே மேடையில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. 22வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் நேற்று விருது வழங்கப்பட்டுச்சு. இந்த விழா கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 19ஆம் தேதியோட நடந்து முடிஞ்சிருக்கு. மேலும் இந்த விருது சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர் நடிகைகள், இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் அப்படின்னு மொத்தம் 26 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. அந்த வகையில் அமரன் படத்தோட பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற அவார்டை ஜிவி பிரகாஷ்க்கு கொடுத்திருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் ஸ்டேஜில் ஏறி அவார்டை வாங்க போகும்போதுல இருந்து அவர் கீழே இறங்கி வர வரைக்கும் சைந்தவி ரொம்ப எமோஷனலா கண்டினியூஸா கிளாப் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சைந்தவிய ஒரு பாட்டு பாட சொல்லும் போது ரொம்ப எமோஷனலா திரைப்படத்துல இருந்து உன்னாலே என் ஜீவன் அப்படின்ற பாட்டை பாடியிருப்பாங்க. மேலும் இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும் போது ஜிவி பிரகாஷை ஃபோக்கஸ் பண்ணும்போது அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சைந்தவியும் இந்த பாட்டை ரொம்ப எமோஷனலா பாடியிருந்தாங்க. மேலும் சைந்தவி இந்த சாங்கை பாடுறதுக்கு காரணம் ஜிவி பிரகாஷோட சக்சஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சைந்தவி பாடுற இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னாடி கான்சர்ட்ல சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் 2 பேருமே சேர்ந்து பிறை தேடும் இரவு நிலை சாங்க பாடியிருப்பாங்க. இந்த சாங் 2 பேத்துக்குமே பர்சனலா கனெக்ட் ஆன சாங் தான். நிறைய இடத்துல இந்த சாங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் மாத்தி மாத்தி டெடிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ டிவோர்ஸ்க்கு அப்புறமா இந்த சாங் அவங்க பாடினது ரொம்பவே வைரலா இருந்துச்சு. மேலும் சைந்தவி ஜிவி பிரகாஷோட இந்த டிவோர்ஸை பத்தி ரீசெண்டா ஜிவியோட அம்மா கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சைந்தவி ஜிவி 2 பேரும் பிரிஞ்சது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. அவங்க திரும்ப ஒன்னு சேரணும், சைந்தவி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அவங்க 2 பேரும் போன்ல பேசிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. திரும்ப சேருவாங்கன்னு நம்ம எல்லாரும் நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.